என் அருமை தங்க கட்டிகளா, ஆதாரம் வேணுமா? காட்ட வேணாம்லாம் நினைச்சேன். ஐயோ, எங்க அண்ணன் 16 வருஷமா கத்தி கத்தி வளர்த்த கட்சியா அது. ஒரே வீடியோல இந்த சாக்கடையால எங்க அண்ணனை எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கே நியாயமா இருக்காயா? ஆனா அரசியல் நாகரிகம்னா என்னன்னே தெரியாம என் அம்மாவை இழுத்த பத்தியா அந்த விட மாட்டேன் தங்கம். இறக்குறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது கடவுளை தாண்டி ஒரு பயலுக்கும் பயப்படக்கூடாது, எந்த ஒரு பயலுக்கும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு. அந்த ரத்தத்துக்கும் கடவுளுக்கும் நான் கொஞ்சமாச்சும் உண்மையா இருக்கணும் இல்லையா தங்கம்? இந்த பத்திரம் என்ன தெரியுமா? சில தங்கங்களுக்கு தெரியும், ஆனா அந்த தங்கங்களை பார்த்து இது உண்மையான தங்கம்னு சொல்லிட்டு ஏமாறுற வெள்ளந்தியான மக்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம பாவப்பட்ட அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் தேர்தல் செலவுக்கு காசு இல்லாம, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லாம, சாப்பாட்டுக்கு காசு இல்லாம, வண்டிக்கு டீசல் போட கூட காசு இல்லாம, தன்னோட பிள்ளைக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு வெறும் 15 கோடி ரூபாய்க்கு வாங்கின சொத்து கோல்டுல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி மண்ணுல போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் வீணாவே போகாது. நம்ம அண்ணன்களுடைய, அதாவது சீமான் அண்ணன் சாட்டை அவர்களுடைய ஞானத்தை பாத்தீங்களா? இந்த பொன்னான சொத்து அப்படி எங்க தெரியுமாயா இருக்கு? மானா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம விருதுநகர்ல. அதுவும் யார் பேர்ல தெரியுமா? நம்ம அண்ணனோட தைரியத்தை கொஞ்சம் பாருங்களேன். பினாமி எல்லாம் கிடையாது, நம்ம அண்ணனுடைய மனைவியான கைவிழி அக்கா அவர்களுடைய பேரில். ஆக்சுவலா இந்த சொத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறாங்க தெரியுமா? 23/9/2025. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதுல இருந்து வெறும் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் சாட்டை அவங்களும் சந்திச்சாங்க. இன்னும் கரெக்டா சொல்லட்டுமா? 20/7/2025. இதுல இன்னொரு நகைச்சுவை என்னன்னு தெரியுமா? இந்த சொத்தை வெறும் 50,90,000 ரூபாய்க்கு தான் நாங்க வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு கணக்கையும் காட்டியிருக்காங்க. சரி, இன்னொன்னு, இந்த சொத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? அதாவது குவாண்டிட்டி எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு எத்தனை சென்ட் வரும்? 100 சென்ட். கரெக்டா? 100 × 25 எவ்வளவு வருது? 2500 சென்ட். அது 2500 சென்ட்ஸ். இவங்க கணக்கு காட்டின மாதிரியே 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த 25 ஏக்கரை வாங்கியிருக்காங்கன்னா அப்ப 50 லட்சம் டிவைடட் பை 2500 சென்ட் எவ்வளவு வருது தெரியுமா? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு இந்த 2026 வருஷத்துல ஒரு சென்ட் வாங்கியிருக்காங்களா? யோ, 2000 ரூபாய்க்கு ஒரு சென்ட், அதுவும் விருதுநகர்ல கிராமத்துக்குள்ளே ஒரு சென்ட் மினிமம் ஒரு 50,000 இருந்து 60,000 ரூபாய் போகுதுன்னு. மொத்தமா 2500 சென்ட். கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 2500 × 60,000 ரூபாய் எவ்வளவு தெரியுமா? 15 கோடி ரூபாய். ஏண்டா திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தானே கூறன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் கேள்வி கேட்டா எங்களெல்லாம் பார்த்தா மக்கா தெரியுது இல்ல, கோமாளிகளா தெரியுது இல்ல. அடுத்தது தூக்கிட்டு வருவாங்க பாருங்களேன். இது இஷ்டதானத்துல கொடுத்த சொத்து, தானமா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு புரியல. அதாவது இஷ்டதானத்துல கொடுத்த சொத்தை எதுக்குடா டாக்ஸ் கட்டி ரெஜிஸ்டர் பண்றீங்க? தெளிவா சொல்றேன். இவங்க அடுத்து உருட்ட வருவாங்க, இது பூர்வீக சொத்துன்னு சொல்லிட்டு. இது பூர்வீக சொத்தெல்லாம் கிடையாது, வாங்கப்பட்ட சொத்து. அழகா போட்டுருக்கான் 23/9/2025 வாங்கப்பட்ட சொத்துன்னு. காசு இல்ல, வாடகை கட்ட காசு இல்ல, வண்டிக்கு டீசல் போட காசு இல்ல, எதுக்குமே காசு இல்ல, தேர்தல் செலவுக்கே காசு இல்லன்னு சொல்லிட்டு பாவம் ஆசையா பிள்ளைங்க வருஷம் உள்ள உண்டியல்ல சேர்த்த காசு எல்லாம் வாங்குறீங்களேடா. சரி, நீ கேட்ட ஆதாரத்தை தேர்தல் பத்திரத்தோடு காணிச்சிட்டேன்ல, இதோ இந்த கால நடந்துக்கோ. நல்ல சுத்தமா தான் வச்சிருக்கேன். என் அம்மாவே அப்பாவே இழுத்த இல்ல. இந்த வக்கீல் படிச்ச சின்ன பயல ஏன்டா தொட்டோன்னு யோசிக்க வைப்பாங்கன்னா, சாட்டை மாமா கையோட வரட்டுமா மாமா? நாளைக்கு சந்திப்போம். கூடவே இன்ஸ்டாகிராம், Facebook, வாட்ஸ்அப், யூடியூப் இந்த வீடியோ முடிஞ்சோட ஷேர் பண்ணுங்க, பேசுங்க, 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க, பேச்சு பொருளாக்குங்க. நாளைக்கு சந்திப்போம். வட்டா மாமே. நன்றி, வணக்கம்.